வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது ஜாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். முதலில் தலைப்புச் செய்திகள். யாழ் வடவராட்சி மந்தியை பொது சந்தை முடக்கம். கொரோனா தொற்றாளர்கள் எண்ணிக்கை பாரியளவு அதிகரிப்பு ஏற்படுமாயின் மாகாணங்களுக்கு இடையில் பயண கட்டுப்பாடை விதிக்க வேண்டிய நிலைமை ஏற்படும். வைத்தியர் அசேல குணவர்த்தன தெரிவிப்பு. மீரிகம பிரதேசத்தில் ரயில் முன் பாய்ந்து நபரொருவர் தற்கொலை. நேற்று மாலை 4 மணியளவில் போதலே மற்றும் வில்வத்த ரயில் நிலையங்களுக்கு இடையில் அம்பேபுச நோக்கி பயணித்த ரயிலில் பாய்ந்து குறித்த நபர் தற்கொலை செய்து கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 35 முதல் 40 வயது மதிக்கத்தக்க உயிரிழந்த நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர். அதனை பெற்றுக் கொடுக்க சுகாதார அமைச்சு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நுவரெலியா மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் மலையக மக்கள் முன்னணியின் தலைவருமான வேலுசாமி ராதாகிருஷ்ணன் கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக அவர் கருத்து தெரிவிக்கையில், இன்றைய சூழ்நிலையில் கொரோனா தொற்று மிகவும் வேகமாக பரவி வருகிறது. குறிப்பாக நுவரெலியாவில் 104 பேர் இனங்காணப்பட்டுள்ளனர். கடந்த 28ஆம் தேதி கிடைக்கப்பெற்ற முடிவுகளின்படியே இந்த எண்ணிக்கை இனங்காணப்பட்டுள்ளது. அதற்கு காரணம் ஒரே ஒரு PCR பரிசோதனை இயந்திரமே செயற்படுகின்றமையாகும். சரியான முறையில் PCR சோதனைகள் செய்யப்படுமா இருந்தால் இன்னும் அதிகமான தொற்றாளர்கள் இனங்காணப்படுவார்கள். PCR பரிசோதனை முடிவுகள் மிகவும் மந்த கதையிலேயே வெளிவருகின்றது. தொற்றாளர்கள் திறந்த வெளியிலும் பொது இடங்களிலும் சுயாதீனமாக செயற்படுகின்றார்கள். அவர்களை இனங்கண்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டுமானால் பரிசோதனைகளை அதிகரிக்க வேண்டும். முடிவுகள் மிக விரைவாக வெளிவர வேண்டும். இதற்காக அரசாங்கம் உடனடியாக நடவடிக்கை எடுக்காவிட்டால் தொற்று பரவுவதை எந்த காரணம் கொண்டும் காட்டப்படுத்த முடியாது. எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு இதுவரையில் முறையான PCR பரிசோதனையோ அல்லது தடுப்பூசியோ இன்னும் வழங்கப்படவில்லை. இன்றைய சூழ்நிலையில் மாணவர்கள் வீட்டுக்குள் முடங்குகின்ற இந்த நிலையில் எங்களுடைய தாய்மாரும் சகோதரர்களும் களத்தில் இருந்து தொழில் புரிகின்றார்கள். அவர்கள் தொழில் செய்வதன் காரணமாகவே எங்களுடைய நாட்டில் பொருளாதாரமும் ஓரளவு எனும் நிலையாக இருக்கின்றது. அவர்கள் வேலை செய்வதை நிறுத்தினால் நிலை என்ன? அரசாங்கம் இது தொடர்பாக உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இன்றைய அரசாங்கம் பாதுகாப்பு பிரிவினர், சுகாதாரத்துறை மற்றும் ஏனையவர்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எங்களுடைய பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கும் கொடுக்க வேண்டும். அவர்களும் இந்த நாட்டின் முதுகெலும்பாக செயற்படுகின்றவர்கள். ஏனைய தொழில்துறையில் உள்ளவர்கள் தொடர்பாக காட்டப்படுகின்ற முக்கியத்துவம் எங்களுடைய தொழிலாளர்கள் மீதும் செலுத்தப்பட வேண்டும் என்பதே எனது கோரிக்கையாகும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இதுவரையில் நாட்டில் 14 மாவட்டங்களில் 6 காவல்துறை பிரிவுகளும் 98 கிராம சேவர் பிரிவுகளும் தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. இதேவேளை திருகோணமலை பிரதேச செயலாளருக்கும் மாவட்ட செயலகத்தின் நிர்வாகி அதிகாரி ஒருவருக்கும் கோவிட் தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அதற்கமைய திருகோணமலை மாவட்ட செயலாளரும் தற்போது சுய தனிமைப்படுத்தலுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பல புத்தம் புதிய வழிகளையும் சந்தர்ப்பங்களையும் இன்றைய உலகம் உங்களுக்கு தினந்தோறும் வாரி வழங்குகின்றது என தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோ கணேசன் தெரிவித்துள்ளார். உயர்தர பரீட்சை எழுதிய மாணவர்கள் தொடர்பில் கருத்து கூறிய போது அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் கருத்து கூறிய போதும், உயர்தர பரீட்சை எழுதி அதில் பலம் பெற்றவர்களுக்கு எனது வாழ்த்துக்கள். முயற்சிகளில் ஈடுபட்ட அனைவருக்கும் எனது பாராட்டுகள். பெறுபேறு என்பது ஒரு புள்ளி விவரம். அது எதுவானாலும் அதை கொண்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகர வேண்டும். நீங்கள் உங்களுக்கு முன்னர் பிறந்தவர்களை விட அதிர்ஷ்டசாலிகள். ஆகவே சந்தோஷத்தையும் கவலையையும் ஒரே சேர ஓரிரு நாட்களில் ஓரமாக வைத்துவிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி காரியத்தில் கண்ணாக நகருங்கள் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். யாழ் மாவட்டத்தில் கொரோனா பரவல் அபாயம் அதிகமாக காணப்படும் நிலையில் சுகாதார நடைமுறைகளை புறந்தள்ளி அக்கறையின்றி செயற்பட்டமையால் குறித்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது. இருந்த போதிலும் சில நாட்களில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடிப்பதாக சம்பந்தப்பட்டவர்கள் வாக்குறுதி வழங்கினால் மீள திறக்கப்படும் என்றும் கூறப்படுகிறது. நாங்கள் கோவிட் பெருந்தொற்று பற்றி பேசுகின்றோம். சுகாதார அமைச்சர் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார். இப்பாரதூரமான விடயங்கள் முடிவுக்கு கொண்டு வரப்பட வேண்டும். அரசாங்கம் தங்களால் முடிந்ததை செய்வதாக கூறி வருகின்றது. யாழ்ப்பாணத்தில் சமய நிகழ்ச்சிகள் நடைபெறும் போது அரசாங்கம் சம்பந்தப்பட்டவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுக்கின்றது. இவ்வகையில் நாச்சிமார் கோவில் தலைவரும் செயலாளரும் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். இதுதான் நிலைமையெனில் நயினாதீவில் நடாத்த உத்தேசிக்கப்பட்டுள்ள தேசிய வெசாக் பண்டிகை கொண்டாட்டங்கள் அங்கு நடைபெற முடியாது. நாட்டில் உள்ள பாரதூரமான நிலைமைகளை கவனித்துக் கொண்டு இவற்றை நிறுத்துமாறு கோருகின்றனர். நயினாதீவில் வெசாக் பண்டிகை கொண்டாட்டத்தை நடத்துவதாக அறிவிக்கப்பட்ட போதும் அதனை தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆட்சேபிக்கவில்லை. ஆனால் இப்போதுள்ள பாரதூரமான நிலைமையை கருத்தில் கொண்டு அதனை நிறுத்துமாறு கோருகின்றேன். அவ்வாறு செய்தாவிடத்து தேவையற்ற வகையில் இனமுரண்பாடுகள் ஏற்படுவதை தவிர்க்க முடியும். இவ்விடயத்தில் அரசாங்கம் பொறுப்புடன் நடந்து கொள்ளும் என நான் நம்புகின்றேன்.
உலகத்திற்கு தர்மத்தையும் அன்பையும் மற்றும் அகிம்சையையும் போதித்த பாரத தேசத்தில் தற்போது எழுந்துள்ள கொரோனா நெருக்கடியிலிருந்து மீட்டெழுவதற்காக இலங்கை அரசினதும் நாட்டு மக்களின் சார்பாகவும் சர்வதேச இந்து பௌத்த ஒற்றுமைக்கான அமைப்பின் ஏற்பாட்டில் இந்த பூஜைகள் இடம்பெற்றது. இதன்போது ஸ்ரீ நாகவிகாரையின் விகாராதிபதி தலைமையில் ரத்ன சூத்திர பாராயணமும் இந்து மத குருக்கள் தலைமையில் விசேட பூஜையும் இடம்பெற்றது. இலங்கையில் தற்போதுள்ள சட்ட திட்டங்களுக்கு அமைவாக சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி குறைந்த நபர்களின் பங்கு பெற்றுள்ளதுடன் குறித்த பூஜைகள் இடம்பெற்றுள்ளது. இந்த நிகழ்வில் இந்திய துணை தூதுவர் எஸ் பாலச்சந்திரன், இந்திய துணை தூதரக அதிகாரிகள் மற்றும் இந்து பௌத்த மதகுருமார்கள் கலந்து கொண்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. ஓட்டமாவடி பிரதேச சபை தவிசாளர் AM நவ்பர் தலைமையில் நடைபெற்ற கண்டன போராட்டத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் வாழைச்சேனை ஓட்டமாவடி பிரதேச சபை உறுப்பினர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது எமது தலைமையை விடுதலை செய், ரிஷாத்தை ஏன் கைது செய்தாய், காரணத்தை வெளிப்படுத்து, அரசே ரிஷாத்தின் கைது யாரை திருத்திப்படுத்த, ரிஷாத்தை விடுதலை செய் என்ற வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை தாங்கியவாறு சமூக இடைவெளிகளை பேணி போராட்டத்தில் கலந்து கொண்டனர். புனித நோன்பு காலத்தில் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ரிஷாத் பதூதினை கைது செய்துள்ளமை கவலை அளிப்பதுடன் எந்தவித முன் அறிவித்தலும் இன்றி கைது செய்துள்ளமை மனவேதனை அளிப்பதுடன் உடனடியாக நாட்டின் ஜனாதிபதி பிரதமர் விசாரணை மேற்கொண்டு விடுதலை செய்யுமாறு மக்கள் கோரிக்கை விடுப்பதாக ஆர்ப்பாட்டக்காரர்கள் தெரிவித்துள்ளனர். குடும்ப தகராறு காரணமாக தந்தையால் அவரது மகன் கூறிய ஆயுதத்தால் தாக்கப்பட்டு இவ்வாறு கொலை செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 33 வயதான அலபலாதனிய நயாத்தோல பிரதேசத்தை சேர்ந்த நபரே இவ்வாறு கொலை செய்யப்பட்டவர் ஆவார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் பிரதேசத்தில் இருந்து தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். சந்தேக நபரை கைது செய்ய மொரவக்க போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இத்துடன் ஜாழ் தொலைக்காட்சியின் இரவு நேர பிரதான செய்திகள் யாவும் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் ஜாழ் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.